Hey guys, இது Crazy Facts தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வழக்கம் போல இன்னைக்கும் சூப்பரான ஃபன்னியான காமெடி வீடியோக்களை தான் பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். ஏன்பா டிரைவர் லாரி ரிவர்ஸ் எடுக்க சொன்னா லாரி மேல நிக்கிறவங்கள தில்லானா பாட்டுக்கு டான்ஸ் ஆட வைக்கிறியப்பா. ஒருவேளை டிரைவர் அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு பீட்டுக்கு ஏத்த போல பிரேக் பிடிக்கிறாரு போல. முடிஞ்சுதா மாப்பிள்ள ஒரு வழியா வண்டி நிறுத்திட்டா. என்னடா திருப்பி முன்னாடி போறான்? ஐயோ திரும்ப வீட்டுக்கு ஏத்த போல பின்னாடி வரணும், நம்மள ஆட வைக்காம விட மாட்டான் போலயே. இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐயோ இந்த மழை வேற அப்பப்போ வந்து வீட்டுக்குள்ள போக முடியாம தண்ணி தேங்கி நின்று ஒரே கஷ்டமா இருக்கு. என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு நான் தண்ணியில காலை வைக்காம தான் வீட்டுக்குள்ளேயே போவேன். சில பேருக்குலாம் டெய்லி நான்வெஜ் இருந்தா தான் சாப்பாடே இறங்கும். ஒருவேளை அவங்க வீட்டுல வெஜ் சாப்பாடு செஞ்சுட்டாங்கன்னா அதை சாப்பிடுறதுக்கு வேற வழி இல்லாம ஒரு அதிபுத்திசாலி கண்டுபிடிச்ச ஐடியா தான் இது. உனக்கு உன் பிரச்சனை. எனக்கு மட்டும் தான் இவர் போட்டு போற ரெயின் கோட் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கா இல்ல உங்களுக்கு அப்படிதான் தோணுதா? No, 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 no. தலைவரே நீங்க சிங்கம் மாதிரி முன்னாடி நடந்து போக, நாங்க உங்க பின்னாடியே வரோம். யோ என்ன இது மழை பெஞ்சு தண்ணி நிக்குது, வழுக்கி விட்டுற போகுது. தலைவரே அதெல்லாம் ஒண்ணும் வழுக்கி விடாது, நீங்க போங்க. ஏண்டா வழுக்கி விடான்னு சொன்னீங்க? தலைவரே மழை பெஞ்சு சேரணும்னா யாரு போனாலும் வழுக்கி தான் விடும் தலைவரே. கோயில ஆபீஸுக்கு வருவல்ல, வாடா ஒண்ணு அங்க வந்து வச்சுக்கிறேன். மச்சான் அவுட்ட கொளுத்த போறேன், கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடு, அப்பதான் இன்ஸ்டால ஸ்டோரி வைக்க முடியும். ஓகே மச்சி நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. டேய் மச்சி என்னடா இது ஷெட் தான் தெரியுது. பயமுள்ள இந்த லட்சணத்துல வீடியோ எடுத்து வச்சிருக்கான். ஷெட்டுக்குள்ள போய் மறைஞ்சுக்கிட்டா எப்படா மேல அவுட்டு வெடிக்கிறது தெரியும்? அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. உங்க வீட்ல ஹேர் ட்ரையர் இல்லையா? கவலையாப்படாதீங்க, டேபிள் ஃபேன் இருக்குல்ல அது போதும். நம்ம லிட்டில் பிரின்சஸ்க்கு என்னமா மூளை வேலை செய்யுது. இந்த லிட்டில் பிரின்சஸ்லாம் வண்டியை ஒழுங்கா ஓட்டுறது 100ல 1 தான் நடக்கும். அப்படி ஒழுங்கா போயிட்டு இருந்த பொண்ணுகிட்ட இவ்வளவு வேகமா ஒருத்தன் முறுக்கிட்டு போனதும் அத பாருங்க எந்த காட்டுக்குள்ள போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வருது. மச்சான் இங்க பாரு, நம்ம 3 பூனை இங்க இருக்கோம். அந்த பயம் கொஞ்சம் கூட இல்லாம அந்த குருவி எவ்வளவு தைரியமா ஆட்டம் போட்டுட்டு இருக்கு. அதுக்கு நம்ம இன்னைக்கு பயத்தை காட்டியே ஆகணும்டா. ஆமா மச்சான் காட்டியே ஆகணும்டா. பிசாசு பிசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்தேடா. யாரு நானா? அந்த படம் நல்லவே இல்ல மச்சான், என்ன பண்றது? ஐயா மச்சான் லாரிடா ஓரம் போடா. மச்சான் நான் தான்டா உங்களுக்கு இருட்டா இருக்குமே டார்ச் கொண்டு வந்தேன். சொல்லுடா, கல்ல சாப்பிட்ட, நீ சாப்பிட்டியா? ஆபீஸ்க்கு தான் போயிட்டு இருக்கேன். ஆகாம இல்ல நடமே நீ என்ன ஆகும்? என்ன இந்த அம்மா இவ்வளவு பொறுமையா நடு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கு? ஒருவேளை இவங்க போட்ட ரோடா இருக்குமோ? செல்லம் என்ன ரொம்ப நேரமா யாரோ ஃபாலோ பண்ணிட்டே வர மாதிரி இருக்குடா. ஆமா உன்னை ஃபாலோ பண்ணணும்னு எங்களுக்கு ஆசை பாரு. ஏமா நடு ரோட்டை விட்டு ஓரமா போமா. நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன், எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. ரொம்ப பசியா இருக்கு, ஏதாச்சும் வாங்கி திங்கலான்னு வந்தா கடையில வரத்தனீங்க. ஆனா ஐயா ஐயா 2 சோடா கொடுங்கய்யா. யோ யோ கடையில எவனும் இல்லையா? டேய் அறிவிட்ட மடப்பள்ளிகளா, ஏன்டா கடையை திறந்து வச்சுட்டு எங்கடா போய் தொலைஞ்சீங்க? டேய் மலைக்க வரலா. அந்த மடியில என்ன பண்றானுங்க? இன்னைக்கு இவனுங்களுக்கு ஒரு பயத்தை காட்டினாதான் சரி வரும். இதான் ஓகே.
சும்மா நான் கோபப்படாத. என்னடா நான் சும்மா விளையாண்டு பார்த்தேன். சும்மா தானே பிராங்க்னா இது. முதல்ல அவங்களை கொல்லணும். எனக்கு சாவு பயத்தை காட்டினாங்க பாருமா. இயற்கைக்கு பொல்யூஷனே ஏற்படுத்தாம தீபாவளி அன்னைக்கு 5000 வாழை வெடிக்கணுமா? அப்படின்னா இந்த ஐடியாவை இனிமே வர தீபாவளிக்கு ஃபாலோ பண்ணுங்க. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. எப்ப வெளியே போனாலும் வீட்டுக்குள்ள வரும்போது மேட்ல காலை தொடச்சிட்டு தான் வரணும், சரியா? சரிங்க மேடம். இப்பதான் நல்ல பிள்ளை. நடு ரோட்ல இந்த டயரை வேற பஞ்சரை போடுறோமா? கஷ்டம்டா. பச்சைங்களே புது வண்டி எப்படி இருக்க? ஓய்யோ சாமி. நம்ம கோழி இன்னைக்கு எப்படியாச்சும் பிடிச்சி பொரிச்சிட வேண்டியதான். எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? ஐ இந்த ஒரு குட்டி ஒரு லண்ட மாதிரி இருக்காருமா. இப்படிதான் மேடம் இன்ஜின் ஆயில் செக் பண்ணணும். லெவல் கரெக்டா இருக்கு. ஐயோ இதை இப்ப தொடச்சிட்டு உள்ள ஒண்ணுமே எங்க தொடக்கிறது? இங்க இருக்க இடம். என்ன அறிவு கட்ட பையல, என் டிக்கில விட்ட கம்பி தடுப்ப. சாரி மேடம், மன்னிச்சிருங்க. இப்போது எங்கள் அண்ணன் உயரம் தாண்டுவதிலே புலியை போன்றவர் இப்போது தாண்ட போகிறார். ஐயோ போச்சே, அவளுக்கு பொண்ணு பார்க்க வந்து எனக்கு பொண்ணே பார்க்க முடியாம. காருக்கு டேஷ் கேமரா வச்சு பார்த்திருக்கேன், ரிவர்ஸ் கேமரா வச்சு பார்த்திருக்கேன். ஆனா சிசிடிவி வச்ச முத ஆளு இவன் தாயா. இங்க பாருங்களேன், இந்த எருமங்களா சேர்ந்து எங்க இருந்த ஒரு தங்க கமல் ஆட்டையை போட்டு வீட்டுக்கு கொண்டு வருதுங்க. எங்க வீட்டுல இருந்தா எறும்புங்க இருக்குதுங்களே. வெறும் தூள் பிஸ்கெட்டு, சக்கரை, மைசூர் பாக்கு இததாங்க தூக்கிட்டு வருதுங்க. இவன் இம்மா பெரிய தொப்பைய வச்சிருக்கிறது அவனுக்கு நல்லா இருக்கும் இல்லையோ, நமக்கு நல்லா இருக்கு ஜாலியா. அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. யோ தாத்தா, சிட்டப்ஸ் பண்ண 1000 இடம் இருக்கு. உனக்கு சைக்கிள் மேல ஏறிதான் பண்றதுக்கு இடம் இருக்கா? அட போடா அங்கிட்டு. நாங்களாம் அந்த காலத்துல எது மேலாம் ஏறி சிட்டப்ஸ் பண்ணிருக்கோம் தெரியுமா? 1 2 3 4. சொன்னா கேட்க மாட்டேன். இந்த அவமானம் உனக்கு தேவையா? மாப்பிள்ள அங்க போடுறா, செம பெரிய மீன் ஒண்ணுமே இது. இன்னைக்கு இதை மட்டும் புடிச்சு வித்தோன்னு வச்சுக்க, கிலோ 1500 ரூபாய்க்கு விற்கலாம். எப்படியாச்சும் குடிச்சிரு மாப்பிள்ள. மாட்டிச்சா பெருசா மாட்டிச்சா, எனக்கு முடியல. கரைக்கு போ, கரைக்கு போ, கரைக்கு போட முடியல. நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். விஆர் கேம்ல விர்ச்சுவல் கிரிக்கெட் விளையாட்டு இருந்த இவரு தான் விஆர் கேம் விளையாடுறோங்கிறதே மறந்து அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி முஞ்சன அடிக்கடி எங்க. யோ என்ன கர்மாந்திரியா இது? காலையே பாவு பஜ்ஜி போட்டுட்டு இருக்க. ஒன் பிளேட் பாவ் பாஜி. இதையும் ஃபேமஸ் நினைச்சு இன்ஸ்டாகிராம் யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்லாம் கிளம்பினாலும் கிளம்பிடுவாங்க சாப்பிடுறதுக்கு. கையெடு, இவன் வாந்தி எடுக்க வைக்காம விட மாட்டான். இந்த ஒரு கோலை மட்டும் போட்டுட்டா நம்ம ஜெயிச்சிட்டோம். அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி முஞ்சன அடிக்கடி எங்க அம்மா தூக்கி அடிச்சாம்பாரு. மேல கட்ட பறகுது, கொட்டை தெரிக்கு. இசை தூணிலும் இருக்கு, துரும்பிலும் இருக்குங்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவம் தான் சாட்சி. ஆனா உலகத்திலே முத முறையா கிரைண்டர்ல மாவு அரைக்கிற சத்தத்துக்கு மேட்ச் பண்ணி ஒருத்தர் பாட்டு போடுறாரு பாருங்க, வேற லெவலு.
கடவா பல்லு அங்க பல்லு அடுத்த பல்லு சிங்க பல்லு தூள் போடா என்ன போட்டு பந்தூள் ஏ போடா என்ன யாரு வந்தா பந்தூள் ஏ போடா என்ன போட்டு பந்தூள் ஏ போடா என்ன யாரு வந்தா பந்தூள் ஏ அன்றா சக்க வாடா நைனா தூள் 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 ஓமா இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. ஓகே गाइस, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.